தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சணும். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் போல் பிசைஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மெலிசாக பருத்திக்கணும். அதை இப்போ தவாவில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம இது மாதிரி சுட்டு வச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், இவ்வளோ தான் இதோட இதாக இருக்கும். அது சாஃப்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ரொம்ப எண்ணெய் ஊற்றி பொரிக்கக்கூடாது. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காய்கறி தான். கேரட்டு, பீன்ஸு, முட்டைகோஸு, அந்த கேப்சிகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா சிக்கன் 65 இருக்குது பார்த்தீங்களா, அதை தனியாக பொரிச்சு இதில் போட்டுருணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே சுட்டு வச்சுருவேன். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் தேவையான அளவுக்கு நம்ம சுட்டு வச்சுக்கலாம். இந்த காய்கறிலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ நம்ம மயோனீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா தாராளமாகவே நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த மயோனீஸ் தான் இதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இதை சேர்த்து நல்லா கிண்டிடலாம். இந்த மாதிரி நல்லா தாராளமாக போட்டு நல்லா கிண்டிக்கும். தேவைக்கு இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான ஒரு பக்குவத்தில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ஒரு ரொட்டி எடுத்து வச்சிடலாம். இப்படி நீல வாக்கில் வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம தவாலே வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். நான் அலுமினியம் ஃபாயில் போடலை, ஏன்னா நம்ம வீட்டில் தான் சாப்பிட்றதுனால இந்த மாதிரி தவாவில் சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூடாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பக்காவாக இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.